பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பெரும்பினால் அடித்தால் அவன் சாகான் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். தண்டியாமல் விடாதே, பிள்ளையை நீ தண்டியாமல் விடாதே. காரணம், நீ தண்டிப்பதனால, நீ அடிப்பதனால அவன் சாக மாட்டான். கோழி மிதித்து அந்த கோழி குஞ்சு சாகாது என்று பார்க்கிறோம். அதேபோல் ஒரு பிள்ளையை தாயோ தகப்பனோ அடித்தால் அவர் சாக முடியாது, சாக மாட்டார்கள். ஒரு கொடூரமான தாக்குதல் என்பது கிடையாது. தண்டிப்பது என்பது அவர்களை திருத்துவதற்காக, தண்டிப்பது என்பது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக, தண்டிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும்படியாக, தண்டிப்பது என்பது தேவனோடு கூட நெருங்கி அவர்கள் ஜீவிப்பதற்கு ஏதுவாக இருக்கும்படியாய், தண்டிப்பது என்பது இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்காக, தண்டிப்பது என்பது தங்களுடைய தவறை உணர்வதற்காக. ஆகவே தான் பிள்ளையை தண்டிக்காமல் விட்டுறாத, அவன் கெட்டு போயிடுவான். அவன் ஆரம்பத்தில் ஒரு சின்ன தவறு செய்கிற பொழுது, ஒரு சிறிய தவறுக்குள்ளே அவன் உட்புகும் பொழுது அவனை சரிபார்த்து தண்டித்து விட வேண்டும். பெற்றோர்கள் எப்பொழுதுமே பிள்ளை மீது ஒரு கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். அவங்க ஸ்கூல் போயிட்டு வரலாம், காலேஜ் போயிட்டு வரலாம், வேலைக்கு போயிட்டு வருகிற பொழுது அவர்கள் எந்த நிலைமையில் வருகிறார்கள் என்பதை நாம் சரியாக நிதானித்து அறிந்து கொண்டு அவளுக்கு ஏற்றார் போல, ஒருவேளை அவருடைய முகவாடல், அவருடைய செயல்பாடுகள் ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று சொன்னால் அவரை வைத்து நாம் பேச வேண்டும். பேசும் பொழுது உண்மையை சொல்லுவார்கள். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரத்தில் நடக்கிற காரியங்கள், மனதில் உள்ள காரியங்களை சொல்லாதனால, பேசாதனால, பெற்றோர்களுக்கு நேரம் இருந்து அதை கவனிக்காதனால பிள்ளைகள் தவறான வழியில் போகிறதை பார்க்கிறோம். அவர்கள் யார் நேசிக்கிறார்களோ, அந்த அவருடைய கஷ்டத்தை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவரிடத்தில் அந்த அன்பை சொல்லுகிற பொழுது, அந்த கஷ்டத்தையும் பாரத்தையும் சொல்லும் பொழுது அன்பு வேறு இடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகளை, வாலிப ஆண் பெண் பிள்ளைகளை நாம் சரியாக கவனிப்பதற்கு அவர் மனதில் இருக்கிறது நாம் வாங்க வேண்டும். அப்பொழுது தான் அவர்கள் எந்த நிலைமையில் போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி உலகமானது மிக மோசமான சூழ்நிலை போயிருக்கிறது பார்க்கிறோம். இன்றைக்கி உலகம் மிகவும் ஒரு கேடுதலுக்கு உண்டான ஒரு காரியத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறது. எவன் விழுங்கலாமோ என்று சொல்லி இன்னொரு மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே மிக பொல்லாப்பான உலகமாக இருக்கிறது. இந்த பொல்லாப்பான உலகத்தில் ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னார், ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அந்த ஓநாய் ஒருவேளை ஆட்டை பார்த்துச்சு சொன்னால் அந்த ஓநாய் சும்மா இருக்காது, பீறி போடும், அதை சாப்பிடுவதற்கு முயற்சிக்கும், அடிக்கும். ஆகவே நம்முடைய ஊழியம் என்பது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணதல்ல. ஓநாய்களுக்குள்ளே இருக்கிற ஆடுகளைப் போல நம்ம சுற்றிலும் இருக்கிறதெல்லாம் ஆடுகள் எல்லாம் ஓநாய்கள். நம்ம சுற்றி வாழ்கிற மக்கள் எல்லாம் ஓநாய்கள். அதுதான் வேதம் சொல்கிறது. ஓநாய்க்குள்ள குணாதிசயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறோம், பள்ளிகளுக்குள்ளே அனுப்புகிறோம், காலேஜுகளுக்குள்ளே அனுப்புகிறோம். எங்கே அனுப்புகிறோம்? ஆடுகளுக்குள்ளே அல்ல, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறோம். ஒரு கம்பெனிகளில் வேலைக்கு போகிற பொழுது, ஒரு கிறிஸ்தவன் தேவனுடைய பிள்ளை போகிற பொழுது ஓநாய்களுக்குள்ளே அவன் போகிறான். ஆகவே தான் மிக நேர்த்தியாக, மிகவும் தேவனுடைய வார்த்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக போகிற பொழுது மாத்திரமே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைகளை சரியாக செய்கிற பொழுது, பிள்ளைகளை சரியாக நாம் நடத்துகிற பொழுது, அந்த பிள்ளை சரியான வழி நடப்பதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒருவேளை சொல்லியும் பிள்ளை கேட்கலன்னு சொன்னால் தண்டிப்பதில் தவறு கிடையாது. அதுதான் வேதம் அனுமதிக்கிறது. வேதம் நமக்கு அனுமதி கொடுக்குற, அடிப்பதற்கு, தண்டிப்பதற்கு அனுமதி கொடுக்குற ஒரே ஒரு காரணம் என்ன சொன்னால், பிள்ளைகளை சரிப்படுத்துவதற்கு. காரணம், இன்றைய பிள்ளைகள் நாளைய சபையின் தூண்கள். இன்றைக்கு இருக்கிற ஒரு சின்ன பிள்ளை நாளைக்கு இருக்கிற தேசத்திற்கு மிஷினரியாக வரப்போகிறான். ஆகவே இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம் சரியாக வளர்க்கவில்லை என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் நாம் சரியாக நேர்த்தியாக நடத்தவில்லை என்று சொன்னால், அவன் எதிர்காலத்தில் மிகவும் கெட்டு போவான், சீர்கெட்டு போவான்னு சொல்லி பார்க்கிறோம். தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறுவதற்கு இன்றைக்கு நாம் பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் மீது நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நாம் சரியாக நடத்த வேண்டும், சரியாக தண்டிக்கணும். சரியாக நடத்தும் பொழுது மாத்திரமே அவன் திருத்தி கொண்டு அவன் மேலே வருவான். அவன் தேவனுடைய பிள்ளையாக, தேவனுக்கு ஏற்றவனாக மாறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க ஆயத்தமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை சொல்ல ஆயத்தமாக இருக்கணும். அவருடைய படிக்கிற படிப்பு மாத்திரம் நம்முடைய கவனம் இல்லாமல் அவருடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் நாம் கவனம் செலுத்தும் பொழுது உண்மையாகவே அந்த பிள்ளைகள் தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டு எங்களை நம்பி கொடுத்துருக்கிற எங்களுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் சரியாக நடத்த கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். உங்களோட கருத்தை தாழ்த்து இயேசு நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.